கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலும் நமக்கு தருகின்ற வேத வார்த்தையானது யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, செத்த மீன் தண்ணீரோடு செல்லும், உயிரோடுள்ள மீனோ எதிர்நீச்சல் போடும். சாத்தானின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி இல்லாமல் சக்தி இழந்து பலன் இழந்து சத்துருவால் வாதிக்கப்பட்டு தேவ சபையானது இன்று தோற்று போய் நிற்கிறது. இன்றைய சபையானது செத்த நிலையில் இருப்பதற்கு காரணம் கிறிஸ்துவின் ஜீவன் தனக்குள்ளே இருக்கிறது என்பதை உணராததே ஆகும். ஏன் இன்றைய திருச்சபையானது சத்துருவின் திட்டங்களுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவின் ஜீவனை நமக்குள்ளே கொண்டிருக்கிறோம் என்பதை நினைப்பூட்டும் திருவிருந்தை ஏற்றுக்கொள்ளாததே காரணமாகும். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்கிறார். கிறிஸ்துவின் மாம்சத்தை நான் புசிக்கிறேன், கிறிஸ்துவின் இரத்தத்தை நான் பானம் பண்ணுகிறேன் என்று விசுவாசித்து திருவிருந்தில் பங்கெடுக்கும் பொழுது நாம் ஜீவனை பெற்றவர்கள் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே நமக்கு ஜீவனை அருளும்படி தம் ஜீவனை விட்டார். எப்படி ஜீவனை விட்டார்? தன் இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி தன் மாம்சத்தை பிக்க கொடுத்ததின் மூலமே. இதை நாம் என்றைக்கு விசுவாசித்தோமோ அன்றைக்கே நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். அந்த சிலுவையின் தியாகத்தை நினைக்க நினைக்க நமக்குள்ளே வந்திருக்கிற கிறிஸ்துவின் ஜீவன் செயல்பட ஆரம்பிக்கிறது. அதை நினைக்க வைப்பதற்காகத்தான் தேவன் இன்று நாம் திருவிருந்திலையும் பங்கெடுக்க வேண்டும் என்று அவர் நமக்கு இதை எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அநேக கிறிஸ்தவர்கள் திருவிருந்தில் பங்கெடுக்காததால் தங்களுக்குள்ளே கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறது என்பதையே மறந்து விட்டார்கள். சொல்லப்போனால் செத்த கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தேவனுடைய ஜீவனை அவமதிக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 54 கர்த்தர் சொல்லுகிறார், பாருங்கள், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் என்பது நீங்கள் பரலோகத்திற்கு போன பிறகு கிடைக்கப் போகிறது அல்ல பிரியமானவர்களே. பரலோகத்திற்கு உரியவர் உங்கள் இருதயத்திற்குள் என்றைக்கு வந்தாரோ அன்றே நித்திய ஜீவன் உங்களுக்கு அளிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் நித்திய ஜீவன் உடையவர்களாகத்தான் இருக்கிறீர்கள். சரீரத்திலே உயிர் இருந்தும் செயல்படாதவர்களை கோமா நிலையில் இருக்கிறார்கள் என்று நாம் சொல்வதுண்டு. அதுபோலவே தேவனுடைய ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது என்பதை நினைப்பூட்டுகிற இந்த திருவிருந்தை அலட்சியப்படுத்துவதன் மூலமாக அநேக கிறிஸ்தவர்கள் இன்று கோமா நிலையில் உள்ள கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். கோமா நிலையில் உள்ள கிறிஸ்தவர்கள் சுய நினைவுக்கு வர உதவுவதுதான் இந்த தேவனின் திருவிருந்து. சபைக்குள் உயிர் இருந்தும் செத்த நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலை மாற திருவிருந்தை பற்றிய சத்தியங்கள், வெளிப்பாடுகள் என்று பிரசங்கிக்கப்படுவதும் மிக அவசியமாக இருக்கிறது என்பதை இந்த காலை வேளையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, ஆண்டவருடைய விருப்பம் நாம் அவருடைய பந்தியிலே பங்கெடுக்க வேண்டும் என்பதுதான். அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் நாம் புசிக்கிற பொழுது நாம் தேவனுக்கு சொந்தக்காரராக மாறுகிறோம். அவருடைய இரத்த சம்பந்தம் உள்ள ஒரு பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். எப்படி பெற்றோர் தன் பிள்ளையை பார்க்கிற பொழுது இவன் என்னை போலவே இருக்கிறான், இவனுடைய மூக்கு என்னை போல இருக்கிறது, இவனுடைய கண்கள் என்னை போல இருக்கிறது, இவனுடைய முகம் என்னை போல இருக்கிறது என்று சொல்லி அதில் சந்தோஷப்படுவதுண்டு. காரணம், அந்த இரத்த சம்பந்தப்பட்ட அந்த வாரிசுகள், அந்த பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களைப் போல இருப்பதுண்டு. பிரியமானவர்கள், அதுபோலவே நாம் தேவனோடு இணைகிற பொழுது, அவருடைய மாம்சத்தில் நாம் பங்கெடுக்கிற பொழுது, அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிற பொழுது நாம் தேவனுடைய சாயலில் தாமே நாம் மாறிக்கொண்டே இருப்போம் பிரியமானவர்களே. மேலும் மண்ணானவருடைய சாயலை அணிந்து கொண்டது போல இந்த விண்ணானவருடைய சாயலையும் நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நாம் அவரை போலவே மாற வேண்டுமா? நம்மை காண்கிற பொழுது கிறிஸ்து இயேசுவை காண்கிறது போல ஜனங்கள் நம்மை பார்க்க வேண்டும். ஆக அதற்காக நாம் செய்ய வேண்டியது இதை சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டியது, அவரை விசுவாசிக்க வேண்டியது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த மாம்சத்தையும் இந்த இரத்தத்தையும் நாம் பானம் பண்ண வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நான் வருமளவும் இதை நீங்கள் நினைவு கூறுங்கள்.
நிச்சயமாக எத்தனை பேர் நீங்கள் இந்த காலை வேளையிலே சொல்ல முடியும், நீங்கள் அதை நினைவு கூறுகிறீர்கள் என்று சொல்லி? நிச்சயமாக உங்கள் சபைகளிலே நீங்கள் போகிற பொழுது நிச்சயமாகவே பிரியமானவர்களை நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஆண்டவருடைய பந்தியிலே நீங்கள் இணைய வேண்டும் என்பதுதான் இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிற காரியமாக இருக்கிறது. அநேக ஜனங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாததற்கு காரணம், என்றோ ஒரு தடவை நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி இந்த திருவிருந்தை அலட்சியமாக நினைத்து இதில் பங்கெடுக்காமல் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக தான் கர்த்தர் இந்த நாளில் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்துக்கு தடையாக இருப்பதும் இது ஒரு காரணமாக இருக்கும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஞான ஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்ட நீங்கள் நிச்சயமாக பிரியமானவர்களை அலட்சியமாக இதில் இருக்காதிருங்கள். தேவனை அறிந்திருந்தும், நீங்கள் தேவனுடைய சத்தியத்தை அறிந்திருந்தும் இந்த இரத்தத்திலையும் மாம்சத்தையும் நீங்கள் புசிக்காதிருப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே ஆண்டவர் சொன்னால் என்னிடத்தில் அவர்களுக்கு எந்த பங்கும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில் கூட சற்று கடுமையான வார்த்தைகளாக சொல்லியிருந்தாலும் நிச்சயமாகவே என் ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் அதை உணர வேண்டும் என்று சொல்லி அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் அதிசயத்தை செய்வார், உங்களை நித்தமும் நடத்துவார். அவருடைய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிற பொழுதுதான் இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும் பிரியமானவர்களே. ஆகவே அவருடைய பந்தியிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே அவருடைய மாம்சத்தை இரத்தத்தை நீங்கள் புசியுங்கள். என் தேவன் உங்களை பலப்படுத்துவார், உங்கள் வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். பிசாசுகள் உங்களை நெருங்க முடியாது. காரணம், நீங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பீர்கள். அவன் உங்களை காண்கிற பொழுது அவன் பயந்து நடுங்குவான். நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்கிற முத்திரை உங்கள் மேல் இருக்கும். ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடி கொண்டிருப்பார். தேவ தூதர்கள் உங்களை சுற்றிலும் உலாவிக் கொண்டிருப்பார்கள். பின்ன நீங்கள் பயப்பட வேண்டியதற்கு அவசியமே இல்லையே. என் ஆண்டவர் உங்களை சூழ்ந்து கொள்வார். கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை நிச்சயமாக இந்த அதிகாலை வேளையிலும் என் ஆண்டவர் இதை பலப்படுத்தி உங்களை அவருடைய திருவிருந்தில், அதாவது அவருடைய பந்தியிலே உங்களை பங்கெடுக்க வைப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு சாட்சியாக நிற்பீர்கள். பிசாசுகளை எதிர்த்து நிற்பீர்கள். அவனை துரத்துவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. இயேசுவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உம்மை அறிந்து உம்மை விசுவாசித்து உம்மை ஏற்றுக்கொண்டு ராஜா அவர்களுடைய பந்தியில் அமர வேண்டும் என்பதற்காக நீர் கல்வாரி சிலுவையிலே உங்கள் சரீரத்தையும் அப்பா உங்கள் இரத்தத்தையும் நீர் சிந்தினீர் அப்பா. இந்த இரத்தத்தையும் இந்த சரீரத்தையும் எவன் ஒருவன் பானம் பண்ணுகிறானோ, எவன் ஒருவன் இந்த இரத்தத்தை புசிக்கிறானோ அவன் என்னிடத்தில் பங்காக இருக்கிறான் என்று சொன்னீங்க ராஜா. எஸ்டடி அப்பா பிதாவே, ஒருவேளை இந்த நாட்களிலே சுவாமி நான் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கலை என்று சொல்லுவார் என்று சொன்னால் அதற்கேற்ற வாய்ப்புகளை ஆண்டவர் உண்டாக்கி தருவீராக ராஜா. ஆமாம் ராஜா இயேசப்பா. அதன் பிற்பாடு கர்த்தருடைய பந்தியில் அப்பா உம்முடைய பிள்ளைகள் அமரவும் இயேசுவே அதை பெற்றுக்கொண்டு இன்னும் பரலோக ராஜ்யத்தை கெட்டி சேரவும், அந்த நித்திய ஜீவனை பெற்று ராஜா உம்முடைய பிள்ளைகள் அப்பா நித்தமும் உம்முடைய சமூகத்திலே நின்று மனமகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்க என் ஆண்டவர் உதவி செய்வீராக ராஜா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த காலை வேளையிலும் அப்பா என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அளவில்லாத கிருபை இந்த நேரத்தில் ஊற்றப்படட்டும் அப்பா. இந்த நாளுக்கான கிருபை பிள்ளைகள் மேலே ஊற்றப்படட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. எஸ்அப்பா, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீங்கள் வாங்க ராஜா, வந்த அற்புதத்தை செய்வீராக, எங்கள் முகங்களை பிரகாசிக்க செய்வீராக ராஜா. சத்துருக்களுக்கு முன்பதாக எங்களுக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்துவீராக சுவாமி. இதில் பங்கெடுத்திருக்கிறேன் இந்த ஜெபத்தில் தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீர் அதிசயத்தை செய்கிறீர் சுவாமி. விசுவாசத்தோடு அப்பா, நம்பிக்கையோடு இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், இந்த ஜெபத்தை நான் கேட்பேன், தொடர்ந்து இந்த ஆராதனை நான் பங்கெடுப்பேன் என்று சொல்லி ஏசப்பா அனுதினமும் கேட்டு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா இயேசுவே, உங்கள் கிருபை இன்னும் அதிகமாக பெருகணும் ஏசப்பா. ஹல்லேலூயா இயேசுவே, இந்த ஊழியத்தில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா உயர்வும் மேன்மையும் கட்டளையிடப்படணும் அப்பா. சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவார் என்கிற வார்த்தையின்படி ராஜா இசப்பா உம்முடைய பிள்ளைகளை நெருக்குகிற ஒவ்வொரு சத்துருக்களும் இந்த காலை வேளையிலே அவைகள் நசுக்கப்பட்டு போகணும் அப்பா. அப்பா, பிள்ளைகளின் தலையை நீர் உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக சுவாமி. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும் நீ மிதித்து போடுவாய் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் செய்வான், அதை காட்டிலும் மேலானவைகளை செய்வான் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே. ஆமாம் ராஜேசப்பா, அந்த அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும் அப்பா. அதற்கு மிக முக்கியமான காரணம் உம்முடைய பந்தியிலே அப்பா நாங்கள் பங்கெடுப்பது. ஹல்லேலூயா இயேசப்பா. இரத்தமும் ஹல்லேலூயா இயேசப்பா மாம்சமும் அப்பா, உம்முடைய இரத்தம் உம்முடைய மாம்சம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இந்த காலை வேளையில் இணையட்டும் அப்பா.
ஹல்லேலூயா இயேசப்பா, அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சாமி. இயேசுவே, உங்கள் ஜீவன் எங்களுக்குள் இருக்கிறது. ராஜா, உங்கள் ரத்தத்தை சிந்தி நீர் எங்களை மீட்டெடுத்து இருக்கிறேன். இப்பொழுதும் அந்த சிலுவையின் வல்லமை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். ஒருவேளை இயேசப்பா, நான் இன்னும் இயேசுவை அறியவில்லை என்று அப்பா ஹல்லேலூயா இதை கேட்டுக்கொண்டிருப்பாங்கன்னு சொன்னால், இந்த நேரத்தில் தேவ ஆவியானவர் அப்பா அவர்களை நிரப்பட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும். பரிசுத்தமுள்ள உம்முடைய ரத்தம் இந்த பிள்ளைகளை அப்பா பரிசுத்தப்படுத்தட்டும், அவர்களை நீதிமானாய் மாற்றட்டும். அப்பா உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக நிறுத்தி ஹல்லேலூயா இயேசப்பா உம்மை நீதிமானாய் காண்பித்து இப்பொழுது தைரியமாய் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவீகாரம் உனக்கு இருக்கிறது என்பதை உணர்த்தி அப்பா பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிட்ட அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா அதற்கேற்ற உதவியை ஆண்டவர் செய்வீராக சுவாமி. ஹல்லேலூயா இயேசுவே. அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சுவாமி உம்முடைய பந்தியில் அப்பா அமர என் ஆண்டவர் வழிவாசல்களை நீர் திறந்து கொடுங்க ராஜா. எஸ்டடி ஹல்லேலூயா. மகத்துவமுள்ள தெய்வமே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் அப்பா உம்முடைய சிலுவையை தியானிக்கிறேன். அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வரணும். ஹல்லேலூயா இயேசுவே, நீர் உயர்த்துவீர், மேன்மைப்படுத்துவீர் அப்பா. ஹல்லேலூயா இயேசப்பா, இந்த நாட்களிலும் தொடர்ந்து அப்பா உம்முடைய ஊழியத்தை செய்கிறேன். உமக்காக இயேசப்பா உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா உயர்வுகளும் மேன்மைகளும் உண்டாகணும் சுவாமி. சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஊழியம் பார்க்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் அப்பா அவர்கள் குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. தங்கள் குடும்பங்கள் தங்கள் பிள்ளைகளை விட்டு பல தேசங்களுக்கு பல இடங்களுக்கு பிரயாணப்பட்டு போகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவள் குடும்பங்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் என் இயேசு நீர் பாதுகாப்பீராக. இரத்தத்தின் ஹல்லேலூயா பெருந்துளிகள் ஒவ்வொரு வீடுகளிலும் இப்பொழுது பூசப்படட்டும் அப்பா. சத்துருக்கள் வைக்கப்பட்டு போகணும். ஹல்லேலூயா. தேவ மகிமை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நேரத்திலும் அப்பா என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நான் விசேஷித்த விதமாக நான் ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, என் ஆண்டவருடைய கரம் இந்த நேரத்தில் அவர்கள் மேல் அமரட்டும் அப்பா. விடுதலை நாயகனாய் நீர் இறங்கி அற்புதத்தை செய்வீராக சுவாமி. ஹல்லேலூயா. மகத்துவம் உள்ள தெய்வமே, கட்டுகள் இந்த நேரத்தில் அறுபட்டு போகணும் அப்பா. பிசாசுகள் வெக்கப்பட்டு போகணும் இயேசுவின் நாமத்தினாலே. எந்த ஒரு தந்திரமும் மந்திரமும் மாந்திரீக கட்டுகளும் பிள்ளைகள் மேல் செயல்படக்கூடாது. எப்படிப்பட்ட கிரியைகளும் இந்த நேரத்தில் வெளியேறட்டும். இயேசுவின் இரத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அவர்கள் வீடுகள் மேலும் நிலை கால்களின் மேல் நான் பூசுகிறேன். சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த நேரத்தில் அதிசயத்தை செய்யட்டும் அப்பா. அதிகாலையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் அப்பா உம்மை கண்டடைவார்களே. ஹல்லேலூயா இயேசப்பா. உம்மிடத்தில் இரவும் பகலும் அப்பா கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருந்து உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் பாக்கியம் உள்ளவர்கள். அவர்கள் செய்வதெல்லாம் நீர் வாய்க்க பண்ணுவீரப்பா. இப்பொழுதே சுவாமி உம்மை நோக்கி உயர்த்துகிற கரங்கள் மேலே அப்பா உங்கள் வல்லமை இறங்கட்டும் அப்பா. யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்ப்பது மாத்திரமல்ல, உம்முடைய சமூகத்துக்கு நேராக அப்பா அந்த உன்னதத்துக்கு நேராக கைகளை ஏறெடுத்து வானத்துக்கு நேராக அப்பா தங்கள் முகங்களை உயர்த்தி உம்மை பார்த்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் வாழ்க்கையை மாற்றும், என் சூழ்நிலையை மாற்றும், என்னை விடுவியும், என்னை ரட்சியும், என்னை மீட்டருளும் என்று சொல்லி யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ இயேசுவே, அவர்கள் யாராக இருந்தாலும் சரி அப்பா பிதாவே நீர் அவர்களை இந்த நேரத்தில் தொடுவீராக ராஜா. எப்படிப்பட்ட கஷ்டத்துக்குள்ளேயும் கட்டுகளுக்குள்ளும் நெருக்கத்துக்குள்ளேயும் அப்பா பிள்ளைகள் இருப்பார் என்று சொன்னால் என் ஆண்டவருடைய இரக்கமும் மனதுருக்கமும் இறங்கட்டும் அப்பா. உன்னதமானவரே, சர்வ வல்லமையுள்ளவரே அப்பா, ஏழைக்கு இறங்குகிறவரே, திக்கற்றவர்களையும் அநாதைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிறவரே, ஒருவரையும் கைவிடாத தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை வெக்கப்பட்டு போகாது நடத்துகிறவரே அப்பா பிதாவே, கரங்களை பிடித்து நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை நடத்துவேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன் என்று வாக்கு பண்ணக்கூடிய எங்கள் உன்னதமான தெய்வமே, இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தேற்றுவீராக. தேற்றுகிற தேற்றரவாளனே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தெய்வமே அப்பா, எங்களை செம்மையான பாதைகளில் நடத்துகிறவர் அப்பா நீங்கள். ஹல்லேலூயா இயேசுவே. உங்கள் கிருபை இந்த நேரத்தில் அதிகமாக ஊற்றப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா இயேசப்பா. கசப்பை தித்திப்பாய் மாற்றுகிறவர் அப்பா. பிள்ளைகளுடைய இருதயத்தில் காணக்கூடிய கசப்புகளை நீர் மாற்றுவீராக. சிலுவையில் நீர் சிந்தின இரத்தம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை மாற்று பண்ணட்டும் அப்பா. எஸ்டடி சிலுவையில் கசப்பான காடிகளை உமக்கு கொடுத்த பொழுது இயேசுவே, ஹல்லேலூயா இயேசப்பா, அந்த கசப்பையும் நீர் ருசி பார்த்தீர் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கசப்புகள் இருக்கக்கூடாது என்பதற்காக, உம்மை விசுவாசிக்கிற உம்மை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த கசப்பான அனுபவங்களும் இருக்கக்கூடாது என்பதற்காக நீர் கசப்பை அப்பா ருசி பார்த்தீரே. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. சிலுவையிலிருந்து வரக்கூடிய அந்த வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். ஹல்லேலூயா. சிலுவையில் உண்டான அந்த காயங்கள் உடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த தழும்புகளால் ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது அற்புத
அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் சரீரத்திலிருந்து மறைந்து போகட்டும். ஹல்லேலூயா. முடவன் எழுந்து நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஊமையன் பேசுவானாக. செய்விடனுக்கு கேட்கப்படட்டும் அப்பா. இதயத்தில் காணக்கூடிய வலிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உயர்த்த முடியாத கரங்கள் இப்பொழுது உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா. செயல்பட முடியாத உறுப்புகள் இப்பொழுது செயல்படட்டும் அப்பா. இல்லாத உறுப்புகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உருவாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவாகன ஹல்லேலூயா இயேசப்பா வியாதியில் கிடக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே, கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஹல்லேலூயா. அந்த ஜீவனுள்ள தேவனை கொண்டு நான் பேசுகிறேன். மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் இப்பொழுது சரீரத்தை விட்டு விலகி போகட்டும் அப்பா. எப்படிப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தாலும் சொல்லி, பிள்ளையுடைய ஆயுசுகளை குறைக்கக்கூடிய பலவீனப்படுத்துகிற பொல்லாத பிசாசின் கிரியைகளாக இருந்தாலும் சரி, என் ஆண்டவருடைய கரம் இப்பொழுது இறங்கட்டும். இயேசுவின் கரம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். இந்த அதிகாலை வேளையிலே என் பிள்ளைகள் அப்பா விடுதலை ஆவார்களாக. உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா விடுதலையோடு உம்மை ஆராதிக்க என் ஆண்டவர் அவர்கள் கட்டுகளை நீர் அவிழ்த்து போடுவீராக ராஜா. ஹல்லேலூயா. கடன் பாரங்களை நீக்கித்தாங்க சுவாமி. குழப்பத்திலும் நெருக்கத்திலும் ஒடுக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் பக்க துணையா நீர் இருப்பீர். ஹல்லேலூயா. முடிச்சுகளை நீர் அவிழ்ப்பீர். ஹல்லேலூயா. பிசாசின் தந்திரங்களை நொறுக்கி போடுவீர் சுவாமி. ஹல்லேலூயா. மந்திர மாந்திரிக கயிறுகள், கட்டுகள், ஹல்லேலூயா தகடுகள் எல்லாம் பரிசுத்தாவின் அக்கினினால் இப்பொழுதே அவைகள் சுட்டரிக்கப்படுவதாக. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் என் ஆண்டவருடைய கரம் அமர்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒருவரையும் கைவிடாத என் தேவன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, என் ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற அவரை விசுவாசித்து இந்த ஜெபத்தில் நீங்கள் பங்கெடுப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அவர் அதிசயங்களை செய்வது நிச்சயம். பிரியமானவர்களை விசுவாசியுங்கள். விசுவாசத்தை விட்டுவிடாதீர்கள். இந்த இயேசு மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலிருந்து பின்வாங்கி விடாதீர்கள். முடியும் வரை கடைசி வரைக்கும் நின்று பாருங்கள். என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக அவர் மாற்றுவது நிச்சயம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இந்த அதிகாலை வேளையில் இந்த ஆசீர்வதிங்க. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுங்க. சமாதானம் உள்ள ஒரு நாளாக அது மாறட்டும். சந்தோஷமான நாளாக மாறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இருந்த குடும்பங்கள் ஒன்று சேரணும். இயேசுவின் நாமத்தில் குடும்பத்திற்குள் அளவில்லாத சமாதானம் ஊற்றப்படட்டும் அப்பா. சிலுவையில் நீர் சிந்தின இரத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் எல்லாம் தெளிக்கிறேன், பூசுகிறேன். விடுதலை உண்டாகட்டும். சிந்தையை கெடுக்கிற ஆவிகள், கெட்ட அசுத்த ஆவிகள் எல்லாம் விலகி போகணும். இந்த நாளிலிருந்து முழு மாற்றம், முழு விடுதலையோடு உடைய பிள்ளைகளும் ஆராதிக்க கிருபை பாராட்டும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.